மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவரா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரா? நீங்க பர்சனலா என்ன மேம்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். அதாவது ஒரு அரசு என்பது மக்களுடைய நலனுக்கானது. மக்கள் அமைதியா வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது தான் ஒரு அரசு. இப்போ என்னுடைய நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளா தான். நான் பார்த்துட்டு இருந்தது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற 2 கட்சியினுடைய மாற்றங்கள் அது. எங்களுடைய அரசியல் பார்வை, நான் இப்ப மொத்தத்துல சொல்லல, நான் பார்த்துட்டு இருந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது மிக தீவிரமா இருக்காது. எந்த விஷயங்கள்லயும் பெருசா இருக்காது, எளிமையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். எந்த அமைச்சரையோ எந்த கல்வி அதிகாரிகளையோ நம்ம நேர்ல சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க கேட்கிற தமிழ்நாடு அரசு, இங்கதான் இப்ப தமிழகத்துலதான் இருக்கிறேன், சென்னையில தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியா தான் போய்கிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது. எங்க பார்த்தாலும் அந்த தமிழுக்கான, இப்ப கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பார்க்கும்போது நெகிழ்ச்சியா தான் இருந்தது. காரணம், பல திட்டங்கள், நல்ல நல்ல தலைப்புகள்ல திட்டங்கள் அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உருவாக்குதல் நாளைய தலைமுறைகளுக்கு நன்மையா அமையும். அதை கொண்டு செல்லணும். எல்லா கட்சிகளுமே நாட்டினுடைய நலனுக்காகவும் தலைமுறைகளுடைய முன்னேற்றத்துக்காகவும் பகுத்தறிவான ஒரு சிந்தனையை வளரக்கூடிய சமூகத்தை உருவாக்கக்கூடியதாகவும் செயல்பட்டா எல்லா ஆட்சியும் நல்லதாக தான் இருக்கும்.